சூரிய குடும்பத்தில் எத்தனை கிரகம் சொல்லுங்க? சரியா பிரதர் சரியா சொல்றாங்க, அந்த சிஸ்டர் சரியா சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம். 9, ரைட், 9 கிரகம். இப்போ படிக்கிற பிள்ளைகளும் டீச்சர் யாராவது இருந்தால் சொல்லுங்க எத்தனை கிரகம்? பாருங்க ஏங்க, நான் படித்ததுக்கு இவங்க படிச்சதுக்கு என்னங்க வித்தியாசம்? நான் படிக்கும்போது 9 கிரகம் இருந்துச்சு, இப்போ படிக்கிற பிள்ளைலாம். ஜூலை 9ஆம் தேதி இருந்த நாட்களிலே குறைவான, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லைன்ட்டாங்க. இப்போ உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய நாளாக நேற்றைய தினம், அதாவது ஜூலை 9ஆம் தேதி பதிவாகியுள்ளது. 5 முத்திரைகள் உடைக்கப்பட்டதை உங்கள் கண்கள் கண்டது அல்லவா? 6ஆம் முத்திரை உடைக்கப்பட போவதும் சத்தியமான உண்மை. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்பட்ட போதும் பூமியிலே பயங்கரங்கள் நிகழ்ந்ததும் உண்மை. 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது அதிபயங்கர நிகழ்ச்சி நிகழப் போவதும் உண்மை. 6ஆம் முத்திரை உடைக்கப்பட போவதை விஞ்ஞான பூர்வமாக இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். நட்சத்திரத்தில் ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாங்க, பூமியில மோத வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அறிவிப்பு கொடுத்தாச்சு. நமக்கு தான் புரியாது இல்லை, அறிவிப்பு கொடுத்தா தெரியுமா? நம்ம தான் அந்த மாமி மருமவை சண்டை போடுற சீரியலை விட்டு அவர் எதையுமே பார்க்கறது கிடையாது. எல்லா அண்ட சராசரத்தையும் படைத்தவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வானம் சிங்காசனமா இருக்கு, உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம். அப்ப அவர் எந்திச்சு நின்னார்னா எவ்வளவு பெருசா இருப்பாருன்னு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்னும் நாமம். இந்த பூமி சுட்டரிக்கப்படுவதற்கு முன் என்னெல்லாம் நடக்கும்னு வேதத்தில் எழுதியிருக்கோ அதைத்தான் வரிசையா பார்க்க போறோம். பூமி வெடிச்சு செதற போகுது, நம்ம கட்டின வீடு வாங்கின கார் எல்லாம் செதற போகுது. நம்ம இருப்போமா? இருக்கக்கூடாது. அங்க யார் இருப்பா? கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள். பூமியின் மீது மோத தயாராகும் நட்சத்திரங்கள். அதான் சொன்னேன், 6வது முத்திரை உடைக்கும் போது நீங்களாம் இருக்க கூடாது. 6வது முத்திரை உடைக்கும் போது என்ன நடக்கும்? இந்த பூமி அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். இயேசுவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் நேரடியா நடக்கிற சண்டை அது. ஆமா, இயேசுவுக்கும் அந்தி நேரா சண்டை போடுவாங்க, நேருக்கு நேர் யுத்தம். அதுக்கு பேர் தான் அர்மகெதோன் யுத்தம். இந்த உலகம் அக்கினியினால அழிக்கப்படுமா? அதோடு கூட அர்மகெதோன் யுத்தத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது.